இமேஜினரி 2024ல தமிழ் டப்புல யூடியூப்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஹாரர் த்ரில்லர் மூவி. சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கோ பீசோ ஹீரோ மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்துடைய ஹீரோயின் ஒரு குட்டி பொண்ணு. இவங்களும் இவங்க அம்மாவும் தன்னுடைய பழைய சொந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க அந்த வீட்ல சின்ன வயசுல விளையாண்ட ஒரு டெடி ஃபேர் பொம்மை ஒண்ணு இருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு அந்த பொம்மைய எடுத்து விளையாடுறாங்க. அப்படி விளையாடும்போது அந்த பொம்மைக்குள்ள இருக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி அந்த குட்டி பொண்ணுக்குள்ள போயிருது. போன உடனேயே அந்த பொண்ணு பயங்கரமா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. அப்படின்னுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல இருக்காங்க. இத பார்த்தோனே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துக்கிறாங்க. இப்ப இறுதியில அந்த அமானுஷ்யமான சக்தி யாரு? எதுக்காக அந்த குட்டி பொண்ணு அப்படி பண்ணணும்? இதிலிருந்து அந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்குது? இறுதியில என்ன ஆச்சு? அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வளம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே, அந்த குட்டி பொண்ணு நடிச்சிருக்கிற நம்ம ஹீரோயின் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அவங்க அம்மா, இப்படி எல்லா கேரக்டரும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த குட்டி பொண்ணு கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஹாரரா அப்படியே எலிமெண்ட்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கணும், மிரட்டுறாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ குடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஒர்க், கிராபிக் எல்லாம் செம்மையா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம பயந்துக்கிற மாரி கூட பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப்லயும் முடியலயும் சரி, அந்த அமானுஷ்யமான காட்சிகள் வர்றதும் சரி, அதெல்லாம் ரொம்பவும் மிரட்டியிருக்காங்க. தமிழ் டபுள் பேஸ் ஒரு கேரக்டருக்கு அந்த தமிழ் டபுள் பேஸ் லிப்ஸிங்கோட குடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா இது மாரி ஸ்டோரி ஏகப்பட்ட படத்துல பார்த்தாச்சு. இதே மாரி ஸ்டோரி நெறைய படம் வந்திருக்குது. அதே டெம்ப்ளேட்ல தான் இது கொண்டு போயிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப் எல்லாம் நம்ம ஈஸியா கெஸ் பண்ணலாம். ட்விஸ்ட் எதையும் ஃபாலோ பண்ணவே இல்ல. நெறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் இருக்கு. ஒரு சீன்ஸ் கூட வித்தியாசமா இது எடுக்கவே இல்ல. ஏன்னா, இப்போ வர்ற எல்லா படமும் ஹாலிவுட்டும் சரி, தமிழும் சரி, எல்லா மொழியிலும் சரி, ஹாரர் படம்னாவே இப்படித்தான்ப்பா இருக்கும். அப்படியே பயமுறுத்தல், ஜன்னல் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு வந்து கொண்டாந்துர்றாங்க. அதனால நம்ம பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ் வந்து நெறைய இருக்கு. படத்த ஃபேமிலியா பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். படத்துல அந்த மாரி சீன்ஸ் எதுவுமே இல்ல. மொத்தத்துல இந்த படம் சூப்பரா இருக்கும், சும்மா இருக்குன்னா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுடன் உங்கள் கவிப்பா